தந்தனை தந்தல் நன்மை தன்னா தானனை தன்னா படியளந்து இறையளந்து கைலாச வார நேரம் வார நேரம் ஆதி சக்தியான பார்வதியா பார்வதியா ஆண்டவனை கண்டாளே ஆதிவள்ளி கையிலே பகவானை கண்டு வாரும் என்று கேட்பாளா கேட்பாளா வந்தனங்கள் செய்யுவா செய்யுவா கைலாசவாசல் கடவுளாகிய சிவபெருமான் ஆண்டவன் பகவான் படி இழந்து வருகிறார். அப்படி பகவான் படி இழந்து வர நேரம் இந்த பார்வதாதேவி பகவான் எப்பொழுது வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்படி ஆதிவள்ளி கைலாச மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமானை எதிர்பார்த்து சும்மாவா இருக்கா? பூட்டாத நகைகளை எல்லாம் பூட்டி அலங்கரித்து புது பெண்ணா இருக்கா. மாட்டாத நகைகளை எல்லாம் மாட்டி அலங்கரித்து இந்த மாயண்டங்கை பார்வதியா பார்வதியா மாணிக்க கையில பகவானை எதிர்பார்த்து இருக்கும் போது ஆண்டவன் தான் இவவேறுமா படியளந்து கைலாசவார நேரம் கேட்பாளா அவள் வந்தனங்கள் செய்யுவாளா தான் கேட்பாளா எதுக்கு மொழி உரைப்பாளா பாதம் தொட்டு வணங்குகிறாள் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல.
மாற்ற வேணும்ல என்ன? ஆமா, கூட குறையா இருக்கணும்ல. அதை போல இல்ல ஆண்டவன் சிவபெருமான் அவரவர்கள் செய்த ஊழ்வினை பயனுக்கு தக்கவாறு படியளக்கிறார். அப்படி பார்வதாதேவி பகவானை கண்டு வாரும் என்று கேட்டு வந்தனங்கள் செய்து பகவானுடைய பாதம் தொட்டு வணங்கி பாத பூஜை பணிவிடைகளை எல்லாம் நடத்தினாள். பார்வதி பகவானுக்கு செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்தாள் கடவுள் தேவியான பார்வதாதேவி. ஆண்டவனாகி சிவபெருமான் உலகமெல்லாம் படியளந்தாலும் அந்த பகவானுக்கே படியளப்பது யார்? அந்த பார்வதி தானே. ஆனா பிறந்தவன் நாடு நகரம் ஊர் உலகமெல்லாம் சுத்தி வந்தாலும் வீடான வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த பெண்ணா பிறந்தவன் நினைச்சாதான் ஆம்பளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கும். நினைச்சாதான் நடக்கும். என்ன இந்த வேப்பங்கூட நகரத்துல உச்சினி மாகாளி மாரியம்மா வாசல்ல இந்த வாசல்ல 2 நாளைக்கு எங்களுக்கு நல்ல ராஜ சாப்பாடு செஞ்சு கொடுத்தாவிட எங்க சூரமுடி அண்ணன் பெருமாள் வாய் மணக்க காய் வாய் மணக்க கை மணக்க அறுசுவை உணவு அவ்வளவு மாதிரி எல்லாம் கொடைக்கு கூட கிடைச்சிட்டா நாங்க இன்னும் நல்ல வளர்த்துடலாம். அதான ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்ன அவரவர்கள் தொழிலக்கூடிய தொழில் அவர்களுக்கு தெய்வம். அந்த செய்யும் தொழில மனதார மன திருப்தியோட செஞ்சோம்னு சொன்னா அது அப்படி மணக்கும். எப்ப என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எங்க சூரங்குடி பெருமான் அண்ணன் நம்மள அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சமையல் சக்கரவர்த்தி வேறும் புகழும் பெற்ற ஸ்ரீமான் சூரங்குடி பெருமாள் அண்ணன் ஊருக்கே அவ பொங்கி போட்டாலும் அவளுக்கு வீட்டுல அவ வீட்டம்மா தான் சமையல் பண்ணி கொடுக்கும். சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி உலகத்திற்கெல்லாம் பகவான் படியளந்து வந்தாலும் அந்த பகவானுக்கே படியளப்பது பார்வதி தானே. பெண் இல்லாமல் இந்த உலகம் இயங்குமா? ஒரு பெண் இல்லையானால் இந்த உலகம் ஒருபோது இயங்கும். அதை போல இந்த பார்வதி பகவானுடைய நிலைமை கண்டு படியளந்து இறையளந்து பகவானும் பரம்பொருளமாக கைலாச வாசலில் அப்படி சப்பரமஞ்ச கட்டிலீல அவர்களுக்கும் வேளையில ஆண்டவன் சிவபெருமா ஆதிவர சக்தியத்தா பார்க்காரே போனாரே அம்மம்மா பார்வதியே நாடும் இல்லாத ஏதாய திருநாளாய் இருப்பது என்ன போட்டாத நகைகள் போட்டிலையும் திருவிளையை கண்டார் பகவான். பூட்டாத நகைகளை எல்லாம் பூட்டி அலங்கரித்து பொதுப்பெண்ணாக இருக்கிறார். அப்படி இருக்கும் தருணம் இந்த மகா சபையிலே நமக்கு அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச் சிறுமான் நாங்குநேரி நன்னகரார் அவர்கள் அன்புள்ள எங்க பெரியப்பா அவர்கள் அருந்தவத்தால் பெற்றெடுத்த அருந்தவ செல்வங்கள் அப்பனாகிய கும்பமாட சுவாமியினுடைய திருநாமத்தை கொண்ட அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் என் உச்சீனி மாகாளி தேவியான மாரியம்மாளுடைய அருளினாலே அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் அதோடு எங்க பாம்பே சேட் எங்க அன்பிற்கும் ஆசா வாசத்திற்கு உரித்தான எங்க மாமா
முருகன் யாதவ் அவர்கள் பாம்பே சேட்டு. பம்பாய் சேட்டு. ஆமா, அது பிறகு நம்ம கவனிக்க ரெடியா இருக்கா? சாமக்குடைக்கு பிறகு அது பிறகு. ஆமா, அதான அப்பலே பெண்ணா இருக்கவன் கையில ஓடுறதுக்கு ஒரு வழி பண்ணலாம். ஆமா. ஆக என்ன அப்பேற்பட்ட அன்பிற்கும் ஆஷா வாழத்திற்கும் உரித்தான் அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் என்று என்றைக்கும் ஆயிரம் அண்ணுடையாள் அப்புச்சடையிலை அகிலாண்ட ஈஸ்வரி இந்த ஊரை காக்கும் உத்தமியாக இருக்கக்கூடிய உச்சீனி மாகாளியின் தேவியான மாரியம்மாளுடைய அருளினாலே என்று என்றைக்கும் வாழ வேண்டும் சுவாமி, வளர வேண்டும், வளர வேண்டும். அம்பிகையாள் அருளா தாயே, அம்பிகையாள் அருளாலே. அவடி மனவினல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு என்றைக்கும் செய்யும் தொழில் சிரஞ்சீவியா அவர்கள் கோடிக்காலம் உச்சீனி வாழி அருளா என்றைக்கும் உயர்ந்தோங்கி மாரியம்மா அருளாலே, மாரியம்மா அருளாலே மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஆக இப்படியாயிருக்கும் போது பார்வதியா திருவழக கண்டல்லவோ பகவானே பரம்பொருளே அழகை போலே பெண்கள் உண்டோ ஈஸ்வரியா அழக போலே இதுவரைக்கும் கண்டதுண்டோ பெண்கள் உண்டோ பெண்கள் உண்டோ பெண்கள் உண்டோ பெண்கள் உண்டோ நீங்க கண்டதுண்டோ கேட்டதுண்டோ கண்ணாலே பார்த்ததுண்டோ சொல்லுவார் பார்வதியாழக போற அழகை போலே உலகத்தில பார்த்ததில்லை அழகை போலே உலகத்தில யாரும் இல்லை அழக போலே இதுவரைக்கும் கண்டதில்லை அழகு வாய்ந்த பெண்ணை உலகத்தில யாரும் இல்லை பகவான் சொன்ன போது பகவான் சொன்ன போது ஏது சொல்வா பார்வதியா ஏது சொல்வா பார்வதி.
பூட்டாத நகைகளை எல்லாம் பூட்டி அலங்கரித்து புது பெண்ணாக இருக்கிறார். புது பெண்ணாக இருக்கா. நினைத்ததை முடித்தா பார்வதி. நம்ம அழக கண்டு பகவான் சொக்கி போயிடணும்னு நினைச்சா, அதே மாதிரி ஆண்டவன் பார்வதியை கண்டா ஒரு நிமிடம் சிலையா நிக்க. எதுக்காக? அன்று கண்ட திருமுகம். திருமணம் நடந்ததே அன்றைக்கு மணமேடையில அலங்கரிச்சு வருவாங்களே மணப்பெண். அந்த அழக வேற எங்கேயும் பார்க்க முடியுமா? அது அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இல்ல நைட்டி தான். அதை போல பார்வதி அதை போல ஆடை அணிகளில் எல்லாம் அலங்கரித்து மணப்பெண்ணாக இருந்தவுடனே பகவானே மெய்மறந்துவார். ஒரு நாளும் இல்லாத திருநாள் வயமாக இருக்கிறாயே பார்வதி என்று ஆண்டவன் சொக்கி போய் நிற்க பார்வதி பார்த்தார். பகவானி, என்னை போல அழகு வாய்ந்த பெண் இந்த உலகத்துல இருக்காளா? நீங்க பார்த்திருக்கீங்களா? கண்ணால் கண்டதுண்டா? காதால் கேட்டதுண்டா என்ற ஆதிபரா சக்தி பார்வதி கேட்க. ஆண்களுக்கு சங்கடமான ஒரு நிலைமை தான். நான் அழகா இருக்கேன்னா என்னை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்படின்னு கேட்டுட்டாலே அவனுக்கு சங்கடமா தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இனிக்க பேசுவான். அது பூ வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா அந்த கல்யாணத்துக்கு ஒரு மாசம் 2 மாசம் இடைவெளி கிடக்குன்னு வைங்க, அந்த போனே வாப்பாரிடும். அந்த பூ வைக்கிறதோட போனை வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் அதிலேயே பேசி எல்லாம் முடிஞ்சு போகும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசுவான். அதுக்கப்புறம் என்ன பேசணும்னே தெரியாது. அதுக்குள்ள குடும்பத்துல இதாம்னு தெரிஞ்சுவோம். அப்ப நினைப்பான், தெரியாதனமா முன்னுக்குட்டி பேய கொடுத்துட்டோமே. அதே மாதிரி நான் அழகா இருக்கணான்னு கேட்டா யாரு கேட்கா? பார்வதி பகவான் இடத்துல கேட்கிற. பொதுவா தாலி கட்டிய பெண்கள் கருப்பா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, ஒரு குறையோடு இருந்தாலும் சரி, அந்த குறைவை சொல்லாமல் அவளிடத்தில் நிறைவா சொல்லணும். நீ மனைவியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் தங்கம். என்ன எல்லாருக்கும் மனைவி கிடைச்ச மாதிரியே கிடைச்சிருக்கு, எனக்கு தங்கம் இல்ல. கருப்பா இருந்தாலும் அது ஒரு கலலா. என்ன அந்த தெத்துப்பல் இருக்கு பத்தி அதான் உனக்கு அழகு. என்ன அப்படின்னு சொல்லணும். சொன்னாதான் உனக்கு ஒழுங்கா வேலைக்கு பொங்கி ஆக்கி கொடுத்து நம்ம புருஷம்பல நம்ம அத்தாம்பல நம்மள என்னமா தாங்குதா அப்படின்னு நினைப்பா. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு மாற மூங்கிய பாரு, பல்ல பாரு, மம்பட்டி எனக்கு வந்து ஆச்சிருக்கேன் சண்டாடி. எங்க அப்பன் கட்டி வச்சுட்டு போயிட்டான். நான் அந்த மேல வீட்டுல அவளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வந்து வாச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டாமனா அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரியே முடிஞ்சது. எங்க மறுநாள் எங்க பார்க்க. அதை போல இந்த பார்வதாதேவி கேட்டவுடனே பகவான் பார்த்தார், நமக்கு அந்த வம்பு இதுல மாட்டிக்கிடக்கூடாது. இந்த ஆண்டவனாயிடுவருமா எம்மா ஆதிசக்தி பார்வதி, பார்வதியா அழகை போ உலகத்தில பெண்களில் கண்மண்டங்கை அழகை போ கலி உலகத்தில யாருமில்லை அழகை போலே அழகை போலே அழகை போலே இதுவரைக்கும் யாரும் இல்லை, யாரும் இல்லை, இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஐயா அழகை போலே பார்வதியாள் ஏது சொல்வாள்? ஆண்டவனை பகவானே 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 ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா
போல் பால் உலகத்தில் ஒருவரே இல்லை என்று சொல்ல பார்வதிக்கு சிரிச்சு சந்தோஷம் வந்துடுது. உன்னை விட அழகு உலகத்தில் இல்லைன்னு சொன்னா யாருக்கு தான் சந்தோஷம் வராது? என்ன பார்வதி கலகலகலவென்று சிரித்தா. பகவான் சொல்லிட்டு அங்கிட்டு தான் போயிருக்கார். வந்தான் பாரு ஒருத்தன், அவன் தான் நாரதன். யாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா பொறுக்காது. அந்த காலத்துல இப்ப உள்ள மாதிரி செல்போன் வசதி செய்தித்தாள்லாம் கிடையாது. அவன் தான் நாரதன் தான் எல்லாத்துக்கும். நடமாடும் செய்தித்தாள் அவன் தான். 14 உலகம் சுத்தி வருவான். அங்க என்ன நடக்கு, இங்க என்ன நடக்கு, இங்க என்ன நடக்கு, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போறது அவர் தான். ஒரு நாளைக்கு 1000 கலகத்தை ஏற்படுத்த 999 கலகத்தை ஏற்படுத்தியாச்சு. சண்டை எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு கலகத்துக்கு யாரடா சிக்குவானு பார்க்கும் போது இங்க பார்வதி தன்னந்தனிமையா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கண்டாரு. அம்மா தனிமையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, என்னம்மா நடந்தது என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவோம்ல. ஏ நாரதா, அது இல்லப்பா, நாரதரை கூப்பிடுதா. ஆண்டவன் பகவான் என்னை போல் அழகு வாய்ந்த பெண் உலகத்திலே கிடையாது என்று சொல்லிவிட்டார். அதனால் பகவானுடைய வார்த்தை கேட்டு நான் கலகல வந்து சிரித்தேன். இந்த காதுல கேட்டான் பாருங்க, இதுக்குத்தான் இந்த சிரிப்பாக்கம். அம்மா நீ என்ன அழகு, பகவான் பக்கத்துல இருந்து இன்னும் பகவானை பத்தி உனக்கு தெரியலையே, என பொருத்தி போட்டான். எம்மா என்ன எனக்கு தெரியல, ஆண்டவன் உன்னிடத்தில் பொய்யான வார்த்தைலாம் சொல்லி இருக்காரு. என்ன நாரதா சொல்றேன், நீ என்னம்மா அழகு, பெரிய அழகு. உன்னை விட 10 மடங்கு அழகு வாய்ந்த பெண் அக்காதங்க 8 பேர் இருக்கா நாகலோகத்துல. இந்த உச்சீரி, மாகாளி, மாரியம்மா, முப்புடாதி, முத்தானம்மா, நந்தனமாரி, ஜடைமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை. அவ காலழகும் சரி, உன் முகத்தழகும் சரின்னார். சிரித்த முகம் அவளுக்கு அப்படியே செனந்து வச்சு பார்த்தார். இல்ல பார்வதி இருந்தாலும் மனதில் நினைத்த அந்த நாரதர் எப்பேற்பட்டவன் நமக்கு தெரியும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுதான் உலகத்தில் மெய் என்று சொன்னார். சொல்லுவார்கள். யார் எதை சொன்னாலும் சொன்ன உடனே நம்பிடக்கூடாது. அதுல உண்மை என்ன இருக்கு, பொய் என்ன இருக்குன்னு அதை சம்பந்தப்பட்டவன்கிட்டையும் கலந்து பேசித்தான் நம்ம முடிவெடுக்கணும், இல்லையா? அப்படி முடிவெடுக்காமல் தானே முன்னொரு காலத்தில் மதுரை நகரே எரிந்தது. என்ன, ஒரு அரசனாக இருக்கவன் தெராசு தட்டிலே இருக்கக்கூடிய முள் போல் அந்த பக்கம் இந்த பக்கம் சாயப்படாது, நடுநிலைமையில இருக்கணும். அதை போல பார்வதி மனதிலே நினைத்தா. என்ன, இந்த நாரத மகரிஷி ஏற்கனவே ஊர்வம்புலா இழுக்கக்கூடியவன் கோல்காரப்பா. அதனால இவன்ட்ட நமக்கு என்ன பேச்சு? ஆண்டவன் பகவானிடம் கேட்போம் என்று. ஆண்டவனே பகவானே, பகவானே அருள்வடிவே கேளும் ஐயா, கேளும் ஐயா. நாகலோகம் வாழுகின்ற நாகராஜன் நாகக்கண்ணி, நலமோடு வெட்ட மக்கள் இந்த உச்சீரி மாகாளி, மாரியம்மா, அக்காரங்கை 8 பேர்கள், ஆதிசக்தி அழகை விட அதிமடங்கு அழகு உண்டு. பார்வதியால் அழகை விட 10 மடங்கு அழகு உண்டு என்று நாரதர் சொல்வதாலே அதை உண்மை தன்னை அறிய வேண்டும், உண்மை தன்னை அறிய வேண்டும். உடையோனை சொல்லிடுங்கோ, சொல்லிடுங்கோ. என்று பார்வதியாக கும்போது ஆண்டவன் பகவானும் சொல்லுவார். ஆண்டவா பகவானே பரம்பொருளே,
உலகத்திலே அழகு நான் தான் என்று நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த நாரதன் என்ன நாகலோகத்துல அக்காதங்க 8 பேர் இருக்கு, அவ காலலஞ்சரிய முகத்தழகும் சரின்னு இழிவா பேசிட்டாரு. நாரதர் சொல்வது உண்மையா இல்ல நீங்க சொல்வது உண்மையா எனக்கு தெரிஞ்சாகும். ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். பகவான் பார்த்தா என்ன 2 பேர் சொல்வது உண்மைதான். அது எப்படி உண்மையாகும்? முன்னொரு காலத்தில் நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளை இல்லாத பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தேமே பார்வதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னுடைய அம்சத்தில் 1008 சொருபத்தில் 8 சொருபமாகத்தான் நாம குழந்தை வரம் கொடுத்தோம். அம்சத்துல பிறந்தா உன்னைய மாதிரி இருக்க மாட்டாளாம்மா. தாய தண்ணிக்கரையில பார்த்தா மகளை வீட்டுல போய் பார்க்கணும். தாய போல பிள்ளை நூலை போல சேலை. அதனால அவளும் அழகுதான், நீ அழகுதான். இந்த பார்வதிக்கு ஒரு எண்ணத்தோழி 2 பேரும் அழகுன்னு சொன்னா இவளுக்கு மனசு பொறுக்குமா? அவ என்னை விட அழகா இருக்காளா இல்ல அழகுல குறைவா இருக்காளா? இத நான் கண்ணால பார்க்கணும். இந்த ஆதிபரா சக்தியான பார்வதி மனதிலே நினைத்து, ஆண்டவனே பகவானே அருள்வடிவே கேளுமையா, நீங்க நாகலோகோ சென்றல்லவோ பெற்ற மக்கள் மாகாளி தாயான மாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி சடைமாரி காந்தாரி கனக துர்க்கை அச்சமக காளியரை ஆண்டவனை அழைத்து வாரோம். அவ திருவழகம் பார்க்கணுமே பார்வதியாக கும்போது பகவானோ சொல்லுவாரா நாகலோகம் செல்வதற்கு என்னாலும் முடியாதம்மா, உன்னாலும் முடியாதம். நாகராஜன் நாகக்கண்ணி 2 நல்ல பேர்களுக்கும் ஆழகால விஷமும் உண்டு. ஆழகால விஷத்தாலே அகிலத்தை அழித்திடுவா. அது மட்டும் இல்லாமல் கோபம் கொண்டு படம் எடுத்தால் உலகமெல்லாம் இருளாகும். படம் எடுத்து ஆடி நின்றா பார் உலகம் எல்லாம் என்று ஆண்டவன் சொல்லவோ ஆதிபராசக்தியவா ஆதி கைலாசம் அமலையில் ஆண்டவனாகி பெருமான். பார்வதி, நீ நினைச்சா நாகலோகம் போறதுக்கும் கைலாசம் திரும்ப வருவதற்கும் இந்த பக்கத்துல இருக்க ஏர்வாடி இந்த வேப்பங்குளம் நினைச்சுக்கிட்டியா? எம்மா, நாகலோகம் என்பது நாகங்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த நாகலோகத்திற்குள் சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததாக இதுவரைக்கும் சரித்திரம் அல்ல. அது மட்டுமல்ல, நாகராஜ நாகக்கண்ணிக்கு ஆலகால விஷம் உண்டு. ஆலகால விஷத்தாலே அகில உலகத்தை அழிக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல பார்வதி, படமெடுத்து ஆடி நின்றார்களானால் பார் உலகமே இருளா போகும். சீரி படம் எடுத்து ஆடினார்களானால் 7 உலகமெல்லாம் இருளாகுமே பார்வதி. அதனால் நாகலோகம் செல்வதற்கு என்னால் முடியாது, உன்னால் முடியாது என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது இந்த ஈஸ்வரி பார்வதாதேவி மனதிலே நினைத்தா, இந்த பகவான் எப்ப பார்த்தாலும் நம்மகிட்ட எரிஞ்சு எரிஞ்சுதானே விழுதாரு. ஏதாவது கேட்டதை வாங்கி கொடுக்காரா? நினைச்சதை செய்தாரா? அதான் ஐயா, எது கேட்டாலும் இல்ல, முடியாது, நடக்காது. உடனே ஆதிபரா சக்தி பார்வதி என்ன சொன்னா? உங்களால முடியாவிட்டா முடியும் ஐயா,
கடவுளே உங்களால் முடியாவிட்டால் என் நன்னனாகிய மாயவன் கோபால கண்ணன் இருக்கிறான். மாயவனால் முடியாத காரியம் அநில உலகத்தில் ஒன்றுமே இல்லையே அண்டவா என்று பகவானிடம் கோவப்பட்டு சக்தியான பார்வதி அண்ணனை தாம் பார்ப்பதற்கு வெள்ளிக்கிழமை பொழுதுமாக விடிய கால வேளையில் அவிழ்த்த முண்டல் முடியாமல் பார்வதி அலங்கோலமாறாளே பாராளே அவிழ்த்த முண்டல் முடியாமல் ஆதிவரா சக்தியான பார்வதி வெள்ளிக்கிழமை பொழுதுமாக விடியக்கால வேளையில் அம்மா ஆண்டவன் பகவான் மேலே கோபப்பட்டு அண்ணனாகி எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயண மூர்த்தியை பார்க்கவார். புருஷனிடம் சண்டையிட்டு பிறந்த வீட்டுக்கு வருகிறார். கணவனோடு சண்டையிட்டு அண்ணனாகிய கண்ணனை தேடி வருகிறார் பார்வதி. இந்த பார்வதி அற்றுதனாகி எம்பெருமாள் திருப்பார் கடலிலே அனந்தல் என்ற நாகத்தின் சயனமாக படுத்திருக்கிறார் மாயவன். ஏறெடுத்து பார்த்தார், அங்கு வருவது நம் தங்கை பார்வதா தேவி மாதிரி இருக்கிறதே. அவிழ்த்த குந்தரை அள்ளி முடியாமல் அலங்கோலமாக வேற வருகிறாளே, என்ன மாயமோ தெரியவில்லை, என்ன விவரம் தெரியலையே என்று எம்பெருமாள் எழுந்தரித்து அமர்ந்திருக்க பார்வதி அருகாமையில் வந்தார். அம்மா என்ன ஒரு பெண்ணா பிறந்தவா, அதுவும் வெள்ளிக்கிழமையில அவுத்த கூந்தலை அள்ளி முடியாம இப்படி அலங்கோலமா வந்திருக்கிய. எங்க அத்தான் எங்க, பகவான் எங்க, ஒரு பெண்ணா பிறந்தவா அப்படி வரலாமா என்று அற்றுதனாகி எம்பெருமாள் கேட்க, அவரை பத்தி என்கிட்ட ஏன் கேட்கிய? என் புருஷனை என்கிட்ட தான் கேட்கணும். நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்ச பாரு அண்ணா. அத்தான் என்ன கேட்டாலும் இல்லங்கார மாட்டம்கார ஒன்னும் முடியாதுங்காரு. ஆதிபரா சக்தியான பார்வதி எப்படி அலங்கோலமா வருகின்ற போது மாயவன் கோபால கண்ணனுக்கு கடுங்கோபம். ஒரு பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆம்பளை பிள்ளை ஊர் உலகமெல்லாம் செத்தி வந்தாலும் அவனுக்கு ஒரு வீடுதான். ஒட்டு திண்ணையில படுத்தஞ்சாலும் காலத்தை கழிச்சிருவான். பெண் பிள்ளைகளுடைய நிலம் அப்படியா? அப்படி கிடையாதுல்ல. பெண் பிள்ளைகளுக்கு 2 வீடு. என்ன அப்படி 2 வீடு? பிறந்த வீடு ஒண்ணு, புகுந்த வீடு ஒண்ணு. புகுந்த வீடு ஒண்ணு. பிறந்த வீட்டுல பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னு சொன்னா போற வீட்டுல அப்படி அமைஞ்சா சரியா போச்சு. இல்லன்னா பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு வயலில் இருந்து இன்னொரு வயலில் எடுத்து நடு நாத்து. இந்த வயல் அப்படி உரமிக்க வயலா இருந்தா தான் நட்ட நாத்து நல்ல வளரும். அதே மாதிரி போற இடத்துல நல்ல மாமனார், நல்ல மாமியார், நல்ல நாத்தனா, சம்பந்தி, நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிடுதுன்னு சொன்னா அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருக்குமா இல்ல அமைஞ்சிடுது. கட்டிட்டு போவேல உடுத்தின சேலையோடு அனுப்புங்க போதுமுங்க. உடுத்தின சேலையோடு அனுப்புங்க. என்னமோ உங்க பிள்ளை இல்ல என் பிள்ளை அப்படி கட்டிட்டு போய் தீபாவளி தான் வந்திருக்கு. ஆமா உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் அந்த ஆணை செஞ்சு குமிச்சிட்டாவல்ல. மேல வீட்டுல பத்தியாட்டி சவுளி கொண்டாந்து இறக்கிருக்கான். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின். நீ என்னத்தை கொண்டு வந்த? ஒரு ஆடி தீபாவளி வந்துட்டு சொன்னா அதுக்கு ஒரு பேச்சு.
பெண் பிள்ளைகளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாடா படுத்ததை பார்த்தேன்னா ஒரு குடும்பத்திலையும் பெண்ணா பிறந்தவன் வீடான வீட்டுல சிரிச்ச முகமா இருக்கணும். அப்பந்தான் வீட்டுல லட்சுமி தங்குவா. அவ அழ ஆரம்பிச்சுட்டாளோ அவ்வளவுதான், குடும்பம் சீரழிஞ்சு போகும். இவன் நினைக்கா மருமகளை நம்ம இவளை யாசனத்தான் அங்க இருந்து பொண்ணும் பொருள் வரும்னு. ஆனா அவ அழ ஆரம்பிச்சுட்டானா வீடு அணைஞ்சு போவோம். ஆக இதை போல இவ்வளவு ஒரு மருமகளா இருந்து வந்தவ தானே. என்ன ஒவ்வொரு மருமகளையும் மாமனாரையும் மாமியாரையும் பெத்த தாய் தகப்பன் போல பாதிக்கணும். மாமனாரும் மாமியாரும் வந்த மருமகளை பெத்த பிள்ளையா நடத்திட்டா ஏன் சண்டை வருது? குடும்பத்துக்குள்ள சண்டை வருது. அப்படியாக இருக்கையில் ஆதிபராசக்தி பார்வதி விரித்த கூந்தலை அள்ளி முடியாம அலங்கோலமாக வந்திருக்கிறாய். என்ன காரணம்? இந்த ஆண்டவன் சிவபெருமா நாகலோகத்தில் வாழும் இல்ல உச்சிலி மாகாளி மாரியம்மா அக்காதங்க 8 பேரை அழைத்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட. அவ என்னை விட அழகா இருக்காளா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இது உனக்கு தேவையாம்மா? அவ அழகா இருந்தா உனக்கு என்ன, அழகா இல்லாட்டா உனக்கு என்ன? எவ்வளவு தாலி கட்டிய புருஷன்ல பக்கத்து ஊர்ல ஒருத்தி அழகா இருக்காளான்னு இருபோய் கூட்டுவான்னு எவ்வளவு சொல்லுவாளா? அதை பத்தி என் கூட பிறந்தவளா இருக்கே நீ. இப்ப என்ன செய்யணும்? இந்த உச்சிரி மாகாளி அக்காதங்க 8 பேர் நான் கண்ணார பார்த்தே திருணும்னா, அப்படி நான் பார்க்கணும்னு சொன்னா என்னாலும் போக முடியாது. அப்படி நான் போய்த்தான் ஆகணுமான உங்க ஆண்டவும் பகவான்கிட்ட 2 வரம் இருக்கு. பறந்து செல்லக்கூடிய படகு வாகனமும் ஆழகால விஷத்தை தாக்கக்கூடிய நாகதாளி வரமும் 2 வரத்தை வாங்கி வந்தால் நாம் போய் அழைச்சிட்டு வரேன். உடனே பார்வதி நேர பகவான் கிட்ட வந்தார். பகவான் சும்மா விடுவாரு? என்னமோ எங்க அண்ணன் இருக்கான், என் தாய் வீடு இருக்கு, தகப்ப வீடு இருக்குன்னு போனியம்மா, இங்க எதுக்கு வந்தேன்னா? எங்க அண்ணன் போனோம்னா உங்க உதவி இருந்தா தான் நடக்குமா? ராஸ்கல் தாலி கட்டிய புருஷனை கொஞ்சமாவது மதிச்சு நடக்கணும். பார்த்துக்கா, உனக்கு என்ன வேணும்? பறந்து செல்லக்கூடிய வடகு வாகனமும் ஆழகால விஷத்தை தாக்க நாகதாளி 2 வரம் கேட்க உடனே ஆண்ட மழிவராசக்தி பார்வதியா கேட்டவள் படகு நல்ல வாகனம் ஆழகால விஷந்தாக்க நாகதாளி ஒருவரும் பகவானும் தான் கொடுக்க பார்வதா தேவியம் பகவானிடம் வாங்கிவன் கோபால கண்ணனிடம் பார்வதியாள் ஒப்படைக்க அற்புதந்தான் எம்பெருமாள் பார்வதியை அமர வைத்து இப்படியே சென்றோமானா உச்சிலி மாகாளி தாயார மாரியம்மா அக்காரங்க 8 பேர் நம்மளை யாரென்று தெரிந்து கொள்வாள், இன்னாரென்று புரிந்து கொள்வாள். அவர் தெரியாத முறைப்படிக்கு வேற நல்ல வடிவம் கொண்டு எம்பெருமாள் போக வேண்டும் என்று 90 10 சென்று தோல் வண்ட கிழவனை போ மனமிறங்கி ஆண்டவன் சிவபெருமான் 2 வரத்தையும் கொடுக்க வரத்தை பெற்ற பார்வதி எம்பெருமானிடம் ஒப்படைத்த. அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணன் நினைத்தார், கருடமுக வாகனத்திலே நாகலோகம் சென்றோமானா கருடனுடைய நிழல் பட்டால் நாகங்கள் எல்லாம் அழிஞ்சுவோம். அது செய்யலாமா? அதனாலே படகு வாகனத்திலே அமர்ந்த பரந்தாம நினைத்தார், இப்படியே போனோமானா காளியர்கள் நம்மளை அறிந்து கொள்வார் என்று 90 வயது சென்ற தோல் வண்ட கிழவனை போல வடிவம் கொண்டு 300 10 செல்ல மூத்ததரை கிழவனாக வடிவம் கொண்டு அன்ன வாங்கும் ஆண்டி பண்டாரம் போலே பரந்தாமன் எம்பெருமாள் வடிவம் கொண்டார். அப்படி படகு வாகனத்தில் பறந்து வரும் தருணத்தில் அதோடு நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச் சிரிமான் சூழ் உலகமெல்லாம் வேறு முகழும் கீர்த்தியும் பெற்று விளங்கக்கூடிய சூரங்குடி நகரத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய செல்லச் சிரிமான் பிரபல சமையல் கலைஞர், சமையல் மாஸ்டர், சமையல் சக்கரவர்த்தி, இமய முதல் குமரி வரை பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய
அன்பிற்கும் ஆழா வாழத்திற்கு உரித்தான இந்த வேப்பங்குள நன்னகரத்தில் இந்த தாயாருடைய வாசலில் சமையல் செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய சமையல் சக்கரவர்த்தி அருமை அண்ணாட்டி பெருமாள் அண்ணார் அவர்கள் அன்பிற்கும் ஆழா வாழத்திற்கு உரித்தான அன்பு சகோதரர் அவர்களுடைய தங்க திருகரத்தினார் இந்த மகா சபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழிவழி உமிழங்கள் விட்டார் வட்டார் உறவினர்கள் என்று என்றைக்கும் ஆயிரங் அண்ணுடையாள் அப்புட்டு அடைகளை அகிலாண்ட ஈஸ்வரி என் உச்சீனி மாகாளி அம்பிகையான மாரியம்மாள் அப்பனாகிய மாயாண்டீஸ்வர் சுடலை மாண்ட சுவாமியினுடைய அருளினாலும் அன்னாருக்கு உதவியா இருக்கக்கூடிய உதவியாளர்கள் 2 பேரும் 200 பேருக்கு சமம். லேசுபட்ட ஆள் இல்ல. அவ எள்ளுன்னு சொன்னா 2 பேரும் எண்ணெயா நிற்பாங்க. அப்பேற்பட்ட ஆட்கள். ஆக அன்னார் அவர்களும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்களும் வழிவழி வம்சங்களும் என்று என்றைக்கும் ஆயிரம் கண்ணுடையாள் தேவியான உச்சீனி மாகாளி அம்மாள் அருளாலும் மாரியம்மாள் கருளாலும் அப்பன் மாயாண்டி சுடலையினுடைய அருளினாலும் மென்மேலும் உயர்வடைந்து பேரும் புகழோடும் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று நோயற்ற வாழ்வே நீங்காத குறைவற்ற செல்வ வளத்தோடு அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் கல்யாண வாசலாக என்று என்றைக்கும் வாழ்க வளர்க என்பதாக வாழ்த்தை கொண்டு அற்றுதல் எம்பெருமாள் எப்படி வருகிறார் அங்க படகு நல்ல வாகனத்தில் பரந்தாமன் எம்பேரோ வைகுண்ட லோகோவே பத்தாடு கடலு கப்பால் பழகி வல்ல பாறை காற்றடித்து மணல் குவித்து கரையான் பொற்று மேல் படர காற்றடித்து மணல் வரத்தி கரையான் பொற்று மேல் படர ஓங்கி நல்ல வளர்ந்த ஒற்று 1000 வாசல் உண்டு ஓங்கி நல்ல வளர்ந்த ஒற்று 1000 வாசல் உண்டு அங்கனாக பொற்று தன்னதியில ஆயிராராயுடன் பார்க்கும் போது மாரியம் அக்காதங்கை ஒன்று கோடி மணல் வீடு கட்டியல்லோ மகந்து விளை ஆடுவாளே காளியர்கள் எரித்து விளையாடி கொண்டிருக்கிறார். அற்றுதனாகி எம்பெருமாள் நாக ஒற்றுக்குள்ளே இறங்கினார். பரந்தாமன் எம்பெருமாள் பக்கம் பழுத்த பண்டார கிழவனாக வடிவம் கொண்டிருக்கிறார். இவரை கண்டவுடனே மாகாளி 8 பேரும் ஓடி ஓடி ஒளிகிறார். ஏன் ஒளிகிறார்? இப்பேற்பட்ட மனுஷனை இதுவரைக்கும் நம்ம இந்த நாகலோகத்துல பார்த்தது இல்லையே. இதுவரைக்கும் நாகங்களைத்தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் நல்லவரா தீயவரா? நமக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறாரா இல்லை தீங்கு செய்ய வந்திருக்காரான்னு தெரியலையே. தாய் தகப்பன் வேற இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கிறாரா என்று உச்சி மகாளி மாரியம்மா அக்காதங்க 8 பேரும் ஓடி ஓடி ஒளி. இதை கண்ட பரந்தாமன் எம்பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி அம்மா பேத்தி பெண்களே என்னை கண்டு பயப்பட வேண்டாம். நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. என்னை கண்டு ஏன் அப்படி அஞ்சுதீங்க? பயப்படாம வாங்கண்ணா. இந்த உச்சிலி மாகாளி மாரியம்மா தைரியம் உள்ளவா வந்தா. ஏதாத்தா உங்களை இதுவரைக்கும் இல்ல நாகலோகத்துல நாங்க பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு எந்த ஊரு? உங்க பேர் என்ன தாத்தான்னா? எம்மா பேத்தி பெண்களே, தாத்தாவுக்கு ஊரும் ஒண்ணுதான், பேரும் ஒண்ணுதான்.
அது என்ன பேரு தாத்தா? என்ன பேரு? தாத்தாவுக்கு ஊரு காசி, பேரும் காசி. நானும் ஒரு பரதேசி. அதான் காசி பண்டாரம். ஓஹோ, இங்க எதுக்கு வந்து தாத்தா? நான் அப்படியே சுத்தி 1008 சிவதலம் 108 திருப்பதி வணங்கிக்கிட்டு வருவேன். வரும்போது நாகலோகத்தில் அதிசயமாக குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு பார்க்க வந்தம்மா. வார வழியில ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அம்மா உங்களை பார்த்து. நீங்க யாரம்மா? நாகங்கள் வாழக்கூடிய நாகலோகத்தில் வந்திருக்கிறீர்களே, நீங்க யாருன்னு கேட்க. இந்த உச்சிரி மாகாளி மாரியம்மா அக்காதங்க 8 பேரும் சொன்னா. என்ன சொல்ற? பிறந்தது நாகலோகம், வளர்வது நாகலோகம். நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அருந்தவத்தால் பெற்ற மக்கள் அக்காதங்கை 8 பேரும். உச்சினி மாகாளி, உச்சினி மாகாளி தேவி மாரியம்மா சொன்ன போது காதில் கேட்டு ஆண்டி போல இருந்தவர் தான் அச்சுதண்டாலும் பெருமாள் அஷ்டகாளி இடமதியில நாகங்களுக்கு பிள்ளையானால் நாகங்களை போல எல்லோ மாகாளி 8 பேரும் மாநிலத்தில் பிறக்கணுமே. மனிதர்களை போல எல்லோ, மனிதர்களை போல எல்லோ பெண் குழந்தையாக இருப்பதென்ன? என்று ஆண்டி போல இருந்த கண்ணன் அத்துலந்தாங்கக்கும் போது ஏகாத்தாயகிழம் நாகலோக பட்டணத்தில் 2 மாதம் சுதந்து பிறக்கும் பிள்ளையாக நாங்க பிறக்கல, கண்டெடுக்கும் பிள்ளையாக கலசத்திலே பிறந்தவர்கள். ஓஹோ, எம்மா உனக்கு வயது என்ன? 10 வயசு இருக்குமா? சரி, 10 வயசு இல்ல, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போச்சுன்னு வை, பூத்து ரகுவாகி புஷ்பவதி பெண்ணாக இருப்பீர்கள் அம்மா. சாதாரண பெண்ணை கழிச்சு கட்டுதான். அந்த காலத்துல கருத்த பொண்ணா தேடி அலைஞ்சு அலைஞ்சு கட்டுனாங்க. அப்பதான் வெயிலுக்கு தாங்குமா. காட்டுக்கு கஞ்சி சமக்க, களை எடுக்க, நாத்து நட. அந்த காலத்துல கருத்த பொண்ணா தேடி அலைஞ்சு கட்டினது ஒரு காலம். செவத்த பிள்ளை செவத்த பொண்ணா அதெல்லாம் தூர கழிச்சு. கருத்த பிள்ளையா இருந்தா சொல்லுங்க மௌனுக்கு, அது ஒரு காலம். இப்ப கருத்த பிள்ளையெல்லாம் கழிச்சு கட்டிட்டான். எல்லாம் சினிமாவில் வார பார்க்க மாதிரி எல்லாம் காஜல் அகர்வா தமன்னா மாதிரி பொண்ணு கேட்கான். அது சிறங்குல சொத்து இருந்தா பரவாயில்ல, 10 இருக்கு. சினிமால வர நடிகை மாதிரி பொண்ணு கேட்கா எல்லாருக்கும் அமையுமா ஐயா? அவனவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். நம்ம நினைச்சது நடந்துருமா? இவள்தான் மனைவி என்று நம்ம பிறந்த வீட்டுக்குள்ள தெரிஞ்சிருமோ? தெரியாது. அந்த கால நேரம் வரும்போதுதான் கடவுள் காட்டி கொடுப்பான். இவதான் உனக்கு மனைவி, இவன் தான் உனக்கு கணவன். அது இறைவனுடைய கணக்கு. அதை போல வண்டியை உருட்டி கொண்டு வரணுமே தவிர மேல வீட்லையும் கீழே வீட்லையும் எழுத்து வீட்லையும் மாத்துக்கிட்டு சண்டாளி எவ்வளவு அழகா இருக்கா. நமக்கு வந்து ஆச்சிருக்காள சண்டாளி. என்னைய பார்க்காளா என் தம்பியை பார்க்காளானே தெரிய மாட்டேங்குது. கண்ணு இங்க பார்த்தா கண்ணு அங்க பக்கம் தெரியுது அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன செய்ய? அப்படி வண்டியை ஓட்டிடணும். என்ன உங்களுக்கு தங்கத்திலையால அவன் கொடுத்துருக்கான். சும்மா லேசப்பட்ட தங்கமா 58 கேரட் தங்கமாக்கும். எங்க அக்காலெல்லாம் கொடுத்துருக்கோம். உங்க இல்லைன்னா உங்களுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா அந்த உலகத்துல? நீங்க நினைச்சுக்கிட வேண்டியா?
அப்படியா? கரண்ட் போனதுனாலதான் எங்க அக்கா மாட்டிக்கிட்டா. மாப்பிள்ள உயரமா இருப்பாருன்னு நினைச்சிருக்கா. ஆக இதை போல் அற்புதனாக எம்பெருமாள் உச்சீரி மகாள் தாயாரம் மாறி அக்கா தங்கை 8 பேர் அழகோடு அழைக்கார். எம்மா என்னோடு வருவீரான், நான் கைலாசம் போறேன் அம்மா. கடவுளை தங்கள் உனக்கு கையில் வர வாங்கித்தார். வரமது இருக்குமானா நீ நினைத்தது ஒரு உலகத்தில நிச்சயமா வாழ்ந்திடலாம் என்று எம்பெருமாள் கோவால 8 பேரிடம் மதியில எம்பெருமாள் சொன்ன போது இந்த வார்த்தை காதில் கட்டு ஏது சொல்வாங்க ஏதாத்தா எகிழவா பண்டாரம் எங்க தாய் தேகப்பை 2 பேர் யாரு சங்கு தீவு கப்ப இறைவேட சென்றிருக்க தாய் தகப்ப வரட்டும் தாத்தா ஒரு வார்த்தை சொல்லி எல்லோ நான் உங்களோடு கண்ணன் கோபாலந்தா அம்மா அம்மா பேத்தி பெண்ணே தாய் தகப்பம் வருவதப்போ கைலாசம் போறதப்போ தாய் தகப்பம் வருகும் முன்னால் இவையும் மூடி திறப்பதற்குள் 300 காதவழி பறந்து செல்ல படகு இருக்கு. அந்த படகு நல்ல மூலமாக கைலாசம் போயிடலாம். கடவுளைத்தான் கண்டிடலாம். கடவுளைத்தான் கண்ணால் கண்டு கையில் வர வாங்கிடலாம் என்று எம்பெருமாள் கோபால ஆசை வார்த்தை சொன்ன போது மறுத்தவள்ளான் காளியர்கள் ஆட்டும் என்று சம்மதித்தார். உச்சீரி மாகாளி மாரியம்மா ஆண்டி போல இருந்த அற்றுதனாகி எம்பெருமாள் பண்டார கிழவன் அழைக்க இல்ல நாகலோகத்திலே இருந்தீர்களானா உன் நாடு நகரம் உங்களை அறியுமா? என்னோடு வருவீர்களானா கைலாசம் என்று கடவுளை கண்டு கையிலே வரத்தை வாங்கி தருகிறேன். வரம் இருந்துதானா நினைத்த உலகத்திலே நீங்கள் நிச்சயமாக வாழலாம். ஏதாத்தா எங்க தாய் தகப்பனும் எங்களுக்காக இறைதேட போயிருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரோம்னா உங்க தாய் தகப்ப வருவதப்போ நாம கைலாசம் போறதப்போ உன் தாய் தகப்பன் வருவதற்குள் இமைமுடி திறப்பதற்குள் 300 காதவழி பறந்து செல்லக்கூடிய படகு வாகனம் இடத்தில் இருக்கிறது. படகு வாகனத்தின் மூலமாக கைலாசம் சென்று கடவுளை கண்டு கையிலே வரத்தை வாங்கி மறுபடியும் நாம் நாகலோகத்துக்கு வந்து விடலாம் என்று ஆசை வார்த்தை சொன்னவுடனே மாட்டேன் என்று மறுத்தவள் ஆட்டும் என்று சொன்னது. இதுதான் நல்ல தருணம். இல்ல தருணத்தை நழுவ விட்டமானால் நமக்கு இனிமேல் நேரம் கிடையாது என்று உச்சேரி மாகாளி மாரியம்மா முப்புடாதி முத்தாரம்மா நந்தனமாரி எடைமாரி காந்தாரி கனகதுர்க்கை என்று அச்சமகா காளியர்களுக்கா தங்கை 8 பேர்களையும் படகு வாகனத்திலே அமர வைத்தார். பரந்தாமன் வருகிறார் வைகுண்டலோனுக்கு. அப்படி ஆகாய மார்க்கமாக பறந்து வருகின்ற போது இறைதேடச் சென்றார்களே தாயில் தகப்பனம் 2 பேருக்கு நச்சுன்னு தும்மல் விழு. நல்லவர்கள் இணைத்தாரானால் நச்சுன்னு தும்மல் விடும். இன்னார்தான் நினைக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுவோம். சில பேர் ஏசுனாங்கன்னு வைங்க தொண்டை கமரும். எங்க ஊர்ல ஒரு கிழவி இருக்கா, ஆமா 90 வயசாகுது. தாத்தா இறந்து 40 வருஷம் ஆச்சு. தொண்டை கமருத நேரமெல்லாம் ஏசுவோம். அந்த பியாதியில அங்கே போயிலாம் என்னைய புறம் பேசாமல் இருக்குமா. அது இறந்து 40 வருஷம் ஆச்சு. இவ்வளவு புறம் பேசாரம் மேல போய் அது மாதிரி நல்லவர்கள் இழைத்தாராலும் நச்சுன்னு தும்மல் விடும் இல்லையா? ஒரு ஊர்ல இப்படிதான் 2 பேர் இருந்தா, மாரியப்ப ராமனும் அண்ணன் தம்பி 2 பேரு.
ராமச்சந்திரன் மாரியப்பன். ஆமா. ஆக அண்ணன் ராமச்சந்திரன், தம்பி மாரியப்பன். ஆமா. அண்ணனுக்கு முத வருஷம் கல்யாணம், தம்பிக்கு மறு வருஷம் கல்யாணம். 2 பேருக்கு வேலையில மம்பட்டி வேலை. காட்டுக்கு போய் மண்வெட்டி வேலை பார்க்கணும். காலையில சாப்பாடு கொண்டுகிட்டு போவாங்க, வேலை பார்ப்பாங்க. மத்தியானம் வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. என்னாச்சு அன்னைக்கு பார்க்க தம்பி மத்தியானம் சாப்பிடுதான், சாப்பிட விட மட்டுக்கு நச்சு நச்சு நச்சுன்னு தும்மல் விடுது. இந்த அண்ணன் ராமச்சந்திரன் பார்த்தா, ஏலே என்னடா அப்படி தும்மல் விழுது, ஜலதோஷம் பிடிச்சிடுதா, சளி பிடிச்சிருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, உன் கொழுந்தியா நீ நினைப்பாப்ப. இவனுக்கு கோவம் வந்து நம்மளை விட சின்ன பையன் அந்த அவனுக்கு. நமக்கு எப்பவுமே கல்யாணம் பண்ணி நம்மளை நினைக்கிறத விட இவளுக்கு என்ன வேலை? இவன் பெருமையா பேசானே, அப்ப இவன் நம்மளை நினைக்காமலாம் இருக்கா அப்படின்னு நேர போன மம்பட்டியை கூட வைக்கல. பாவி பொண்டாட்டின்னு பார்த்தால கண்ட மட்டும் அடிச்சு போட்டான். அவன் சொன்னா, ஏத்தான் என்னைய அடிச்சாலும் அடிங்க, அவமானமா பேச, எதுக்கு அடிக்கீங்க? அடிச்ச காரணத்தை சொல்லிட்டு அடிங்கன்னா. ஏடி 7 ஊத்துக்கு பின்னால பிறந்தவே அந்த மாரியப்பன், என் தம்பி, அந்த அவ உண்டாட்டி அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கான்னு நச்சு நச்சுன்னு தும்மல் போட்டு என் முன்னாடியே சொல்லுதான். நீ என்னைய நினைக்கிறத விட உனக்கு என்னடி வேலைன்னா? இதுக்குத்தான் இந்த அடி அடிச்சடா. நாளையில இருந்து உங்களை நினைக்கிறத விட எனக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு பாருங்க உன்னை எப்படி நினைக்க பாருங்க. என்னஞ்சா நல்ல பழைய சொத்தை வச்சு சண்டு வத்தல் நல்லா வறுத்து, ஆமா வச்சு ஒரு கவர்ல போட்டு, அதுக்கு மேல ஒரு கவர், அதுக்கு மேல ஒரு கவர், பதத்திடப்படாதுல, அதுக்கு மேல ரப்பர் பாயிண்ட் பக்கத்துல, ஆமா முத்தன்ட்ட ரப்பர் பாயிண்ட் வாங்கி அதையும் போட்டு கவர்ல கட்டி ராமச்சந்திரன் கொடுத்துட்டா. எத்தான் போயிட்டு வாங்க, இன்னைக்கு உங்களை எப்படி நினைக்க பாருங்கன்னா. ஆக பழைய சொத்து சட்டி நிறைய வச்சு சண்டு வெத்தல் அதையும் மேல வச்சு கொடுத்துட்டா. இன்னைக்கு போங்க, நீங்க இங்கிட்டு போனதுல இருந்து உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆக வேலையை முடிச்சாங்க. மத்தியானம் தூக்குச்சட்டியை தூக்குனா, சாப்பாடு அப்படியே எடுத்தான். அப்படியே சோத்துக்குள்ள மேல இருக்கு சண்டு வெத்தல் நல்ல சர்வே போட்டு. ஆமா முத்தண்ண கொடுத்த ரப்பர் பாயிண்ட் எடுக்க அப்படியே இருக்கு, ஒரு ஒன்னும் செய்யல, அப்படியே ரப்பர் பாயிண்ட் எடுத்தா. அப்படியே கவரை ஃபுல்லா பிரிச்சா. ஆக ஒரு வாய் பழைய சோத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த சண்டு வெத்தல கடிச்சாம் பாருங்க, நாசில ஏறிடுது. ஒட்டாம் பாரு தும்மலு, நச்சு 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 நச்சு. ஏலே ஏ மாரியப்பா பாத்தியா, நேத்து போட்ட போடல என்ன எப்படி நினைக்க பத்தியாடான்னா. சண்டு வத்தல தின்னுட்டு கூட நினைக்காவலாம். அது மாதிரி நல்லவர்கள் நினைத்தாரானா நச்சுன்னு தும்மல் விடும். அது மனசு சொல்லும். சரி, கட்டாயப்படுத்தி யாரையும் நினைக்க வச்சு தும்மல் வராது. என்ன அதை போல இந்த பிள்ளைகள் 8 பேரும் தாய் தகப்பனை நினைத்தார்கள். தாயின் தகப்பனுக்கு அங்க நச்சு நச்சுன்னு தும்மல் விழுது. இந்த நாகராஜன் ஆகக்கண்ணி நினைத்தார், பிள்ளைகளை விட்டு விட்டு இப்படி வந்து விட்டோமே, பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிழை மோட்டம் வந்திருக்குமோ என்று நாகராஜன் ஆகக்கண்ணி 2 பேரும் ஒன்று கூடி நாகலோகம் வந்தல்லவோ சொல்லி சொல்லையா. பிள்ளைகளை பார்க்கும் போது என்ன அந்த குழந்தைகளை காணாமல் இந்த நாகராஜன் நாகக்கண்ணி கோபம் கொண்டு படம் எடுக்க குவலையமெல்லாம் இருளாச்ச. அங்க படம் எடுத்து ஆடும் போது, படம் எடுத்து ஆடும் போது உலகமெல்லாம் இருளாச்சே. இருக்கும் போது என்ன எம்பெருமாள் கோபாலந்தான் திக்கு தச தெரியலைய வந்த வழியதும் புரியலைய சொல்லி சொல்லையா. கண்டாரை எம்பெருமான் ஐயா இப்படியே இருக்கும்
உலகமெல்லாம் அழிந்து போகும் என்று நாகதாடி வரம் எடுத்து அந்த நாகங்கள் முன்னாலே நாராயணன் போட்ட நேரம் அதனுடைய வெளிச்சம் அது 1000 கோடி சூரிய பிரகாசம் மன்னுதையா அல்ல அது வெப்பம் அது தாங்காமல் இல்ல நாகராஜன் நாக கள்ளி படமதைத்தான் சுருக்கினார்கள் படமதைத்தான் சுருக்கினார்கள் பாதாள உலகத்திற்கு போய் சேர்ந்தார் கோபாலக்கண்ணன் அப்படி 10 காளியர்களை அழைத்துக் கொண்டு வந்து வைகுண்ட லோகத்தில் பார்வதா தேவி அழைத்து உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு மகாளி 8 பேரின் அழைச்சிட்டு வந்திருக்க அவன் திருவழகை பாரடி என்று அழைக்க ஓடி வந்தா பார்வதி இந்த உச்சீனி மாகாளி மாரியம்மா முப்புடாதி முத்தாரம்மா சந்தனமாரி ஜடைமாரி காந்தாரி கனகதுர்க்க அக்காதங்க 8 பேர் வருஷை அன்னைக்கு அவ அழக கண்டா மெய் மறந்து போனான் அது வரைக்கும் நான் தான் அழகு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த காளியர்களுடைய சின்னஞ்சிறு குழந்தைகள் அழகை கண்டவுடனே பார்வதி அப்படி வேக்கி தலை என்ன அழகோடு இருக்கிறா இந்த உச்சி மாகாளி இந்த மாரியம்மா முப்படாதி இந்த முத்தாரம்மா அக்காதங்க 8 பேர் அப்பேற்பட்ட அழகு அச்சில வார்த்தது போல இருக்கா ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம் எல்லாரும் ஒண்ணு போல இருக்கா இந்த பார்வதா தேவி மனதிலே நினைத்தா ஒண்ணு நம்ம அழகா இருக்கணும் இல்ல அழகா இருக்கவங்கள பக்கத்துல வச்சுக்கணும் அத போல ஆதிவரா சக்தி பார்வதி நினைக்க நம்மளை விட 10 மடங்கு அழகு வாய்ந்த பெண்ணாக இருக்கிறா இவ நம்ம பக்கத்துல இருந்தான்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமை தானே அண்ணா இவளை அழைத்து வந்தாயே உனக்கு ஒரு பெருமை உண்டு என்று பார்வதா தேவி சொன்ன உடனே பரந்தாமன் பார்த்தாட பைத்தியகாரி எதுக்குத்தான் ஆசைப்படணும் ஒரு கணக்கு வேண்டாம் உன் புருஷனை பற்றி தெரிஞ்சிருமா உனக்கு இந்த எண்ணம் கல்லுல சேலை கட்டி இருந்தாலும் ஏறிட்டு உத்து உத்து பாத்துக்கிட்டே நிப்பாரு அந்த மனுஷன் என்ன எந்த கலா டான்ஸ் மாஸ்டர் கலா ரசிகர் அப்படி சொல்லுங்க எந்த தொழிலையும் பார்த்து குற்ற குறைய பார்த்து பார்த்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாரு அதுதான் பார்த்திருப்பாரு அதுக்கு தான் அப்படி கணிச்சு பாப்பாரு ஆமா கலைஞர் கணிப்புல பெரிய ஆளு ஆமா ஆமா அவர்ல பெரிய ஆளு ஓ அதான் அதான் கலா ரசிகர் இல்ல கலை ரசிகர் கலையை ரசிக்கக்கூடியவர் ஆக நீ அழகோடு இருக்கும் போதே பார்வதா தேவி ஆரச்சடைக்குள்ள கங்காதேவி வச்சிருக்காரு அந்த மனுஷன் பஞ்சு பக்கத்துல கொண்டு நெருப்பு வைக்கணும்னு நினைக்கிய தாயே 10 வயசுலேயே இப்பேற்பட்ட அழகோடு இருக்காள இந்த 4-5 வருஷம் போய் பூத்து ரெகுவாகிட்டான்னு சொன்னா இதை விட 10 மடங்கு அழகோடு இருப்பா உன் பகவான் சும்மா இருப்பாருன்னு நினைச்சியா அதனால உன் தாலிக்கே மோசம் வந்து சேர்ந்துரும் பார்த்துக்கோ எதுக்கு ஆசைப்பட்டாலும் எதுக்கு நீ ஆசைப்படாத எண்ணா நீ சொல்லுவதும் சரிதான் இந்த மனுஷன் அப்படியேப்பட்ட மனுஷன் தான் சும்மா இருக்க மாட்டாரு அப்ப நான் என்ன செய்யணும் அண்ணா இவர்கள் 8 பேரும் இங்கே இருந்தாரானா உனக்கு இடைஞ்சல் வந்துச்சு அதனால் ஈசன் பகவானுக்கு தெரியாத இடத்துல கொண்டு விட மலைச்சிடணும் பகவான் வருதுக்குள்ள இவங்க 8 பேரும் எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிடணும் மறுபடியும் படகு வாகனத்திலே அமர்த்தி கொண்டு பரந்தாமன் ஆண்டி போல வடிவம் கொண்டு இல்ல உச்சீரி மாகாளி மாரியம்மா அக்காதங்க 8 பேரையும் அந்த வைகுண்ட லோகம் வீட்டு அழைத்து வாரார் எம்பெருமாள் சாய்ந்த மலை சரிந்த மாலை
படி நல்ல படர்ந்த மாலை அந்த பங்கோனித்தே ஓடு மாலை அவடி நாங்கு மாலை கோங்குமா முனிவரெல்லாம் அலோ மாலை ஏழு நல்ல மலைகள் கடந்து ஏகி வரார் எம்பெரோ அவடி அத்துவன கானகத்தில் அத்துவந்தான் வரலேரோ ஒரு வனமான வனமதியில வருகின்றதோர் வேளையில இந்த உச்சியிலி மகாளி என் தேவியாலே மாரியம்மா ஏகாத்தாயகிழவ ஏவோத்தி பண்டாரம் எங்களுக்கு வயிறவும் பசிக்குதா எங்களுக்கு உண்பதற்கு உணவு வேணும் உண்பதற்கு உணவு வேண்டும் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று இல்ல அஷ்டமகா காளி தேவியான மாகாளி ஏதாத்தா கைலாசம் அழைத்து சென்று கடவுளிடத்திலே வரத்தை வாங்கி தருகிறேன் என்று படகு வாகனத்திலே அழைச்சிக்கிட்டு வாரீல கைலாசம் போறதெப்போ நாங்கள் கடவுளை பார்ப்பது நாகலோகத்தில் இருந்திருந்தோமானா என் தாயின் தகப்பனும் இதற்குள் எங்களுடைய முகம் பார்த்து பசி அமர்த்தியிருப்பார். எங்களுக்கு பசியோ பொறுக்க முடியலையே தாத்தா. பார்த்தார் அச்சுதனாகி எம்பெருமாள் ஆண்டி போல இருந்த கண்ணை இதான் நல்ல நேரம். பறந்து வந்த படகு வாகனத்தை பூமியிலே இறக்கினார். அத்துவன கானகம் பெரிய காட்டால மரம். ஆலமரத்தின் அடிவாரத்திலே இந்த உச்சிலி மாகாளி மாரியம்மா முப்புடாதி சந்தனமாரி ஜடமாரி முத்தாரம்மா மாகாளி 8 பேரை இறக்கி வைத்து விட்டு பேத்தி பெண்களே என்ன உங்களுக்கு வயிறு தானே வதிக்கு, ஆமா உணவு தானே வேணும், சாப்பாடு தானே வேணும். ஆமா இந்த கானகத்திலே சென்று கனி வரித்து வருகிறேன், அது வரைக்கும் இங்கே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதங்கம்மா என்று சொல்லிவிட்டு எம்பெருமாள் கோபால கண்ணன் கானகத்துக்குள் சென்றவர் கனி வரிக்கவா போனாரு. எவர் எப்படி போனான்னு செவர் எப்படி சாஞ்சா நமக்கு என்ன, நம்ம வந்த வேலை முடிஞ்சு வச்சு நாம போவோம்னு நேர வைகுண்ட லோகத்துல போய் செவனேன்னு படுத்துட்டார். காலையில விட்டுட்டு போனார். மாலை கருக்கல் ஆச்சு, மையுருண்ட வேலை, மூஞ்சி கருக்கல் முதற்சாம. இல்ல உச்சிரி மாகாளி அக்காதங்க 8 பேரும் பசி உருக்க முடியாமல் பதறி சத்தம் போடுகிறாள். ஐயா போடுகிறாள். பத்தர காளியர்கள் 8 பேரும் இந்த ஒற்றி மாகாளி போட்ட சத்தம், ஆயே போட்ட சத்தம், போட்ட சத்தம் ஊர் உலகம் எல்லாம் ஒத்தி மாகாளி போட்ட சத்தம். தாயே மாரியம்மா போட்ட சத்தம், போட்ட சத்தம். மாநில உலகமெல்லாம் நடுங்குதையா, நடுங்குதையா. அத்த காளியர்கள் போட்ட சத்தம், ஐயா போட்ட சத்தம். காளியர்கள் போட்ட சத்தம், காளியர்கள் போட்ட சத்தம். காளி உலகம் எல்லாம் நடுங்குதையா. போட்ட சத்தம். ஆவே அசமக காளியர்கள் அக்காலங்கை ஒன்று கோடி போனவர காணலை நமக்கு பழி ஒருக்க முடியலை என்று உச்சீரி மாகாளி மாரியம்மா அக்காலங்கை ஒன்று கோடி அதரி சத்தம் போடும் போது காளிய
காளியர்கள் ஒட்ட சத்தம் காளி உலகம் எல்லாம் நடுங்குதையா நடுங்குதையா காளி ஒட்ட சத்தம் என்னையா மாநிலமே நடுங்குதையா ஆமா காளி ஒட்ட சத்தம் பட்ட காளியர்கள் ஒட்ட சத்தம் உலகம் எல்லாம் நடுங்குதையா மாட்டான் பதறி சத்தம் போடும்போது காளியர்கள் ஒட்ட சத்தம் யாருக்கு தங்கக்குதான் சந்தன மஞ்சோலையில சந்தன மாமுனியும் அழகோடு வாழ்ந்துவார் இந்த மாமுனிவர் ஆனவர் ஆண்டவன் பகவானுக்கு அல்லோம் பகலுமாக 60 நாளிகையும் ஆண்டவனுக்கு துண்டு செய்து அழகோடு வாழ்ந்துவார் இந்த சந்தன மாமுனியும் அதிகாலை எழுந்தரித்து குளித்து நல்ல நீராடி வர்ணப்பட்டுடுத்தி நனைந்ததொரு துகில்களை இடை சேர்ந்த பட்டுங்கட்டி உடையை தோளிலிட்டு பூங்காவன தோட்டம் வந்து தும்பி அடைவதற்குள் படுப்படாத மலர் வரிப்பார் கையாலே மலர் வரித்தார் காம்பழுகி போகும் வந்து விரலாலே மலர் வரித்த விரும்பி விடும் என்று சொல்லி நகத்தாலே மலர் வரித்தார் நஞ்சி விழிஞ்சு போகும் என்று தந்த நல்ல துரட்டி கொண்டு தந்தரளி மலர் வரிப்பார் பொண்ணு நல்ல துரட்டி கொண்டு பொன்னரளி மலர் வரி 5 ஒற்று பஞ்சாட்டரோ அபிஷேகம் மாலை கட்டி ஆண்டவன் பகவானுக்கு ஆதிசக்தி பார்வதி 6 கால பூஜை தன்னை அனுதினம் நடத்திடுவார் அப்பேற்பட்ட மாமுனிவர் மலர் வரிக்க வேணுமன் மறுநாளத்தனமதி அதிகாலை வேளையில் உடையை தோளிலிட்டு பூங்காவனம் வார நேரம் இந்த உச்சீனி மகாள் என் தேவியான மாரியம்மா முக்கூடாதி முத்தாரம்மா அந்தரம் மாறி காந்தாரி கனகதூர் காளியர்கள் ஒட்ட சத்தோ காளியர்கள் ஒட்ட சத்தோ காதில் கட்டார் மாமுனியோ காட்டானை கரடி சிம்மா வாழுகின்ற கானகத்தில் குழந்தை சத்தம் கேட்பதென்ன யாராக இருக்கும் என்று நமக்கு அறியலையே போய் பார்க்க வேணும் என்று மாமுனியும் மாறா வந்து பார்க்கும் வேளையிலே தாயான மாரியம்மா அக்காரங்க 8 பேரும் பசியூருக்க மாட்டாமல் அங்கே பதறி சத்தம் போடுகிறார் இத கண்டுட்டார மாமுனியும் ஏ அம்மா பெண்களே காட்டானை கரடி ஜம்மா வாழுகின்ற கானகத்தில் சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருக்கல உங்களுக்கு எந்த ஊருமா எந்த நாடு எங்க இருந்து இங்க வந்தீங்கன்னா முதல்ல நீங்க யாரு சாமி அதை சொல்லுங்க எதுக்கு அப்பேற்பட்ட ஆண்டி பண்டார கிழமை உங்களை மாதிரி உள்ள மனுஷன் பண்ணல வேலையில தானே நாங்க இவ்வளவு சங்கடப்படுறோம் எம்மா என்னை கண்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய சோலை இது சந்தனமான் ஜோலை என்பார்கள் இந்த சந்தனமான் ஜோலையிலே வாழ்ந்து வரக்கூடிய மாமுனிவர் என் பெயரோ சந்தன மாமுனி கவலை வேண்டாம் அம்மா நீங்க யாரு உங்களுக்கு எந்த ஊரு எந்த நாடு ஏன் இந்த காரகத்தில் நிக்கிறீங்கன்னா சுவாமி உங்களை போல வடிவம் கொண்ட ஒரு ஆண்டி பண்டார கிழமை நாங்கள் நாகலோகத்தில் நாகராஜ நாகக்கண்ணி பெற்ற மக்கள் உச்சீரி மாகாளி மாரியம்மா முப்படாதி முத்தாரம்மா சந்தனமாரி ஜடைமாரி காந்தாரி கனகதுர்க்கை என்று அச்சமகா காளியர்கள் 8 பேரும் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் தருணம் பார்த்தார் இந்த பரந்தாமனாகி எம்பெருமாள் கோபாலன் அப்படியாக இருக்கும் தருணத்தில் இந்த மகா சபையிலே நமக்கு அன்பு பாராட்டி அன்பிற்கும் ஆஷா வாஷத்திற்கு உரித்தான செல்ல தெரியுமா
ஏர்வாடி நல்லகரத்திலே அருள்வாளித்து வரக்கூடிய பகவானுடைய ஆரச்சடையிலே அரங்குலுவாக இருக்கிறாளே என் தேவியான கங்கை அம்மா. கங்கா தேவியினுடைய அந்த ஆலயத்தில் முன்னோடும் தெய்வமாக விளங்கக்கூடிய அப்பனாய ஆதி கையிலையில் ஆயிரங்கால் மண்டபத்தில் தூண்டாத மணிவிளக்கிலே சுடர்விளையிலே பிறந்த பிள்ளை அப்பனாய மாயாண்டி சிவ சுடலை மாடசுவாமி. முன்னோடும் காவல் தெய்வம் மந்தியாதிவர் மகுடத்தியாதிவர் அக்கரசார பிரபு அருணைக்குடி வேந்தன் சந்திரனை சதுரக்கடைந்து சூரியனை அறக்கடைந்து ராஜாக்களுக்கு சிம்மாசம் கொடுத்து நம் கலந்த கலைஞர்களுக்கு மகுடத்தை கொடுத்து ஆளுண்டாக்கி அரசு உண்டாக்கி முன்காலத்திலே தந்தாரம் தனக்கென்று தெரிய தங்கத்தினால் ஒரு மாங்கல்யம் செய்து கொடுத்த உத்தமர். பேர்பட்ட தெய்வதச்சராகிய விஸ்வகர்மா சமுதாயத்திலே அவதரித்த அன்பிற்கும் ஆழா வாழத்திற்கு உரித்தான் அப்பனாகிய மாயாண்டி சிவ சுடலை மாட சுவாமியினுடைய அடிமை கோமரம் அருமை சகோதரர் ஐயா முத்து அவர்கள் அவருடைய தங்க திருகரத்தினாலில் நம்ம மகாகவையிலே நமக்கு 201 ரூபாய் 201 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்தரங்களா எந்த முகம் போனார் முகம் ஒன்று பத்து உயர்ந்தோங்கி ஆயிரம் கண்ணுடைய அப்பூஷடையளை பகவானுட சடைதனிலே அளவோடு இருப்பவள் எந்த ஆயார கங்கையம் கங்காதேவி அம்மன் அருளா கனகமுடன் வாழவள் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை அப்பன் மாயாண்டி உடலத்தை சுடர்வலிவில் பிறந்த மகன் செந்துடலை மாயாண்டி அப்பன் மாயாண்டி அருளா மனமகிழ்ச்சியோடு உச்சினி மாளிகிறவையாலே உயர்ந்தோங்கி வாழவள் மாரியம்மாள் அருளால் என்றைக்கும் மகிழ்ச்சியோடு ஆக என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு எப்படி யாருக்கு நேர் என்ன என்ன நடந்துதான் அஷ்டமக காளியர்கள் சந்தன மாமுனிவர் இடமதில் நடந்ததொரு விவரம் எல்லாம் நலமுடனே எடுத்துரைக்க ஞானத்தாலே பார்க்கும் போது பரந்தாமல் எம்பெருமாள் பத்தர காளி அழைத்து வந்து இந்த காரகத்தில் விட்டிருக்கார். காரணம் இல்லாமல் கண்ணன் இதை செய்ய மாட்டார் என்று சந்தன மாமுனியும் மனமதியிலே தான் நினைத்து எம்மா உச்சியிலி மகாள் ஏ தேவியான மாரியம்மா இப்ப என்ன உனக்கு வேண்டும் அம்மா என்று மாமுனிவர் கேட்கும் போது உண்பதற்கு உணவு வேண்டும் உணவு வேண்டும் குடிப்பதற்கு தண்ணீர் தண்ணீர் வேண்டும் அதோடு இந்த மகா சபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய அன்பிற்கும் ஆஷா பாஷத்திற்கும் உரித்தான உயர் திருவாளர் என் உச்சீனி மாகாளி மாரியம்மாள் அப்பனாகிய மாயாண்டி அருள்வாளித்திருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய அன்பிற்கும் ஆஷா பாஷத்திற்கு உரித்தான உயர் திருவாளர் நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த பாம்பே நன்னகரத்தில் பிரபல தொழிலதிபராக பணியாற்றி வரக்கூடிய பாம்பே சேட் அவர்கள் இந்த யாதவார் குலத்திற்கே பெருமை தேடி தந்து கொண்டிருக்கக்கூடிய செல்லச்சிரிமான்
உயர் திருவாளர் ஐயா முருகன் யாதவ் அவர்கள், பாம்பே சேட், மும்பை சேட், அன்னார் அவர்களுடைய அருந்தவ குமாரர் ஆமா எஸ்பி முத்து அவர்கள், அவர்கள், அவரோடு ராமசுப்பு அவர்கள், ராமசுப்பு அவர்கள், அவர்கள் அருந்தவத்தால் பெற்றெடுத்த அருந்தவ தங்கங்கள். ஆமா செல்வங்கள். அப்பா எப்படி அதே போல பிள்ளைகளும். அப்படித்தானே இருக்கும். 1000 பணம் இருந்தாலும் இருக்கணும். அந்த பணத்தை எல்லளவு நினைக்காம பணிவோடு இருக்கிறார்கள். அதுதான் பெரிய விஷயம். ஆமா பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆமா ஆனா அவ்வளவு விட்டு போகாது. எவனா கையில பெருமாள் வச்சிருக்கா, ஒரு திருப்பதி பெருமாள். ஆமா பெருமாள் இருக்க இடத்துல லட்சுமி வந்துதானே ஆகணும். அவர் கோடீஸ்வர சாமி இல்ல, லட்சுமியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா திருப்பதி பெருமாள் இருக்கார். அவரே கோடி. அதனால லட்சுமி வேற எங்க போனாலும் அங்க வந்துதான் ஆகணும். அதனால அந்த பணிவும் அன்பும் ஆசா பாசமும் என்றைக்கும் அவர்களை மென்மேலும் உயர்வடை செய்து கொண்டே இருக்கும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா யாருக்கும் கிடைக்காத பிறவி இந்த மனித பிறவி இல்லையா? பிறருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாமல் வாழணும். அதுதான் இந்த மனிதனாக பிறந்தவருக்கு உரிய குணம். அப்பேற்பட்ட அன்னார் அவர்கள் தான் உயர்வடைந்ததும் காணாமல் 200 பேருக்கு வேலை போட்டு கொடுத்து 200 பேர் குடும்பத்தையும் பாதுகாத்து தன் குடும்பம் போல அனைவர்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னார் அவர்கள் முருகன் யாதவ் அவர்கள், மும்பை புகழ், மும்பை சேட். அன்னார் அவர்கள் அருந்தவ குமாரர்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன மாதிரி அவர் அப்பாவை மாதிரி அப்படியே கோணம். எஸ்பி முத்து அவர்களும் ராமசுப்பு அவர்களும் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தின் சார்பாக, ஏன்னா மருமகமாரெல்லாம் அப்பலே போடு போடு போடுன்னு போட்டாங்க. நம்ம செய்ய வேண்டாமோ? ஆக அவர்களுடைய இந்த மகா சபையிலே நமக்கு வாடாமல்லி வடர்மல்லி மல்லிகை முல்லை இருவாட்டி பாரிஜாதம் பூர்ண மலர்களால் மலர் தொடுத்து மாணிக்க மாலையாக சுட்டி அழகு பார்த்ததும் காணாமல் அவர்களுடைய தங்க திருகரத்தினாலே நமக்கு பொன்னாடை அணிவித்து அதுவும் காணாமல் மெல்மேல் நமக்கு 1001 ரூபாய் 1001 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கொடுக்க ஒரு மனசு வேணும். இறைச்ச கிணறு தான் ஊத்துவோம். அப்படியே வச்சிருக்க கூடாது. அப்படியே செலவழிச்சுக்கிட்டே இருந்தா ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இறைச்ச கிணறு அதுதான் ஊத்து தண்ணி விடும். ஆக அப்பேற்பட்ட கொடுப்பதிலே தர்மராக இருக்கக்கூடிய இந்த யாதவார் குல மக்கள், நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வழிசமசத்திலே அவதரித்த மாயவன் எம்பெருமாள் கோபால கண்ணன் வந்து உதித்த குலம். இந்த குலம் 1000 குலம் இருந்தாலும் எம்பெருமாள் இங்க வந்துதான் பிறக்கணும்னு வந்து பிறந்தாரு. அப்பேற்பட்ட குலம் இந்த யாதவார் குலம். இந்த யாதவார் குலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அன்னார் அவர்கள், அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள், வழிவழி வம்சங்கள், உற்றார் பெற்றார் உறவினர்கள், மாமன் மைத்தனமார்கள், பெண் எடுத்த இடம், பெண் கொடுத்த இடம், இல்லை மக்களுக்கு பெண் எடுக்க போற இடமெல்லாம் என்று என்றைக்கும் என் தாயான உச்சீரி மாகாளி அம்பிகையான மாரியம்மாளுடைய அருளினாலே பட்டி பெருகி பால் பானை பொங்கி பாலோடும் பவிழோடும் எந்த மூகம் போனாலும் தங்க மூகம் காண வேண்டும். மனவில் நல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். செய்யந்தோளில் சிறப்பு பெற்று மென்மேலும் உயர வேண்டும். அயனையாளு போல இலைதளித்து 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 அருகது போல் வேர்கள் சொற்றம் முசியாமல் வாழ வேண்டும். அளவில் அல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மாகாளி அம்மா அருளாலே அருளாலே வளரும் போ
கடவுளை போல்தான் கூதையா வளர்த்த வேள்வி நமது ஆண்டவல்லாம் பகவானே காளியவர் மாகாளி வளர்த்த வேள்வி மாய பகவானுக்கு பொறுக்கவில்லை இந்த உச்சீனி மாகாளியர்கள் வளர்த்த வேள்வி உடையோன் பகவானுக்கு பொறுக்க முடியவில்லை நாளுக்கு நாள் ஆந்தாரம் அதிகரித்துக் கொண்டிருக்க ஆண்டவனாய் எட்டுபெருமான் ஆதிபரா சக்தியான பார்வதி அழைத்து அன்றைக்கே சொன்னேன் அம்மா இந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் பிள்ளவரம் கொடுக்க வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னன கேட்க மாட்டோம் படிச்சு சொன்ன அந்த பிள்ளைகள் 8 பேரும் என்ன செய்யறா பாத்தியா என்ன செய்தா இந்த பகவானே அழிக்கணும்னு அக்கினி வேள்வி வளர்க்கா அதனால் காளியர்கள் வளர்க்கும் வேள்வி கடவுளுக்கு பிடிக்கலையே இந்த மாகாளி வளர்க்கும் வேள்வி மாய பகவானுக்கு பொறுக்கலையே அக்கினி காந்தாரம் பொறுக்காமல் ஆதிவரா சக்தி அம்மா பார்வதியா ஓயல்லவோ பத்தர காளியர்கள் வளர்க்கு வேள்வி தன்னை அணைத்து வாடி குமரன் பகவானும் சொன்ன போது ஆதிவரா சக்தி அம்மா ஆயிரம் உடல் தண்ணீரைத்தான் பகவானுக்கு அபிஷேகம் செய்தாளே அது எள்ளளவும் குறையலையே அணைக்காவிட்டால் ஆண்டவன் அழிவதுதான் நிச்சயம்தான் ஆண்டவன் அழிவதுதான் ஏ அம்மா ஆதிபரா சக்தி பார்வதி இந்த மாகாளி வழக்கு வேள்வி மாயம் பகவானை வந்து தாக்குகிறது பகவானுக்கு காந்தாரம் பொறுக்க முடியவில்லை செய்யும் தொழில் ஜெலிக்க வேண்டும் சிறப்போடு வாழ வேண்டும் மனைவி நல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் பகவாரக்கடையில் அமர்ந்த வெள்ளம் அம்பிகையா கங்கை அம்மா கங்காதேவி அம்மல் அருளா கல்யாண வாசலை போல் வாழ மாகாளி அருளா உயர்ந்தோங்கி வாழவே மாரியம்மா அருளாலே தேவி மாரியம்மா அருளாலே மகிழ்ச்சியோடு வாழவே அம்பாளுக்கு படப்பு போட இருப்பதனால் நம்முடைய நிகழ்ச்சி சரியாக 3 மணி அளவில் நடைபெறும்.